ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் பார்க்குறோம். லேப்டாப் ஸ்பீக்கருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்பீக்கர் போகிற அளவுக்கு நம்ம பெரிய ஹோல் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்து நம்ம ஸ்பீக்கரை உள்ளே செட் பண்ணுறதுக்காக இது 4 பக்கமும் ஓட்டை போட்டிருக்கோம். 4 சைடும் ஓட்டை போட்டு 4 ஸ்க்ரூ எடுத்திருக்கோம். அந்த 4 ஸ்க்ரூ உள்ளே போட்டு பேக் சைடு திருப்பி நம்ம 4 ஸ்க்ரூ போட்டுக்கிறோம் ஹோலுக்கு. அப்போ தான் எஃபர்ட்டுக்கும் தாங்கும் ஸ்பீக்கரு. உங்கள்கிட்ட இந்த க்ளூ கன் கூட ஓட்டுங்க, இல்லைன்னா ஃபெவிக்விக் இருந்தால் ஃபெவிக்விக் ஓட்டுங்க. கைட்டு எடுக்கிறீங்கன்னா அப்பப்போ ஸ்க்ரூ போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சைடும் ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம 4 சைடும் போட்டோம். அடுத்து பேக் கேஸ் திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் சீவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, லேப்டாப்போட பழைய ஸ்பீக்கரோட ஒயர் தான் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட இது இல்லைனா கூட நீங்கள் எக்ஸைட்டட் எடுத்துக்கங்க. சத்தம் நல்லா தான், கரண்ட் நல்லா தான் போகும். இதுக்கு எக்ஸைட் சத்தம் நல்லா தான் இருக்கும், எடுத்துக்கங்க. ஸோ இது 2 பின் வருது. மைக்குக்கும் எக்ஸ்ட்ரா கரண்ட் போகிறதுக்கும் இருந்தது. டப்பாவில் ஃபஸ்ட்டு ஒரு பேக் மூடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறோம். ஸோ நம்ம ஸ்பீக்கர் ஒயரும் பேக் ஸ்பீக்கரோட ஒயரும் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 பக்கமும் இருக்கிறது ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ ஒயர் டச் ஆகாமல் நம்ம டப்பாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூடியை. அவ்வளோதான், ஸ்பீக்கர் ரெடிங்க நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நண்பா.